ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். புளிப்பு சட்னி செய்கிறதுக்காக கொஞ்சோன்னு அரை டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 8 பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம், புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி வந்து சேர்த்துடலாம். இப்போ பேரிச்சம்பழம் வந்து நல்லா குக்காகி வரட்டும் சாஃப்டாக. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு லெமன் வந்து சேர்த்துடலாம். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சாறு மட்டும் சேர்த்துக்கலாம், கொட்டை இருந்துச்சுன்னா கசக்கும். இப்போ இது கூட தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு, இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். வந்து பிளாக் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம், இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சோன்னு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கலாம். எதுவும் தேவை இருந்தால் நம்ம வந்து வந்து சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து ஓரமாக இருக்கட்டும். இப்போ பேரிச்சம்பழம் வேக வச்சதும் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துடலாம். நான் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். பூரியை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து காய வச்சு எடுத்துடலாம். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன், இது மசிச்சு எடுத்துடலாம். மசிச்ச உருளைக்கிழங்கோட 2 பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிட்டோம், இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ரெடிமேடாகவே பானிபூரி அப்பளம் வந்து கடையில் வந்து கிடைக்குது. இதை வந்து நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயும் வந்து சுட்டுருச்சு, இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிக்கணும், இல்லைன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம். அப்போலாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இதே போல் நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அப்பளத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிடலாம். சட்னியும் அரைச்சாச்சு. இப்போ பூரி ரெடி, புளி சட்னி ரெடி, பானி ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ எப்படி வந்து சாப்பிடணும்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.